நம்முடைய நிலைமையை அறிந்த அந்த தேவனை உடனே கூப்பிடுங்க. நிலைமை உங்க கட்டுப்பாட்டை மீறி போன உடனே அவரை கூப்பிடுங்க. எவ்வளவோ முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியாத நிலைமை அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா உடனே கூப்பிடுங்க. அவர் விரும்பி வருகிறவர். அவரை நீங்க வருந்தி கூப்பிட்டா வராம இருப்பாரோ? அப்ப இயேசு அற்புதத்தை எந்த நிலையிலும் அவர் வந்தும் செய்யலாம், வராமலும் செய்யலாம். அவர் வந்து தொட்டும் சுகமாக்கலாம், அவர் தம்முடைய வல்லமையான வார்த்தையை அனுப்பி சுகமாக்கலாம். அது அவருடைய வேலை. ஆனா கூப்பிடுறது நம்முடைய வேலை. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அவசரம், நீங்க ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த கண்ணீரோட வாழ்க்கையை கடத்திட்டு போகாதீங்க. அந்த வேதனையோட நாட்களை கழிக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையோட இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லி நீங்களே உங்களை நொந்து கொண்டு அப்படியே காலங்களை கழித்து கொண்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பா ஒரு மாற்றத்தை விரும்புங்கள், ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள், ஒரு விடுதலைக்காக காத்திருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா உடனடியாக யாரை கூப்பிடுங்க? இயேசுவை கூப்பிடுங்க.